16 கிலோமீட்டர் நடந்து ராணிப்பேட்டைக்குள்ள போயிட்டேன். கூட்டுத்தாக்கு போய் அங்கிருந்து மேல் விஷயத்துக்கு போயிட்டேன். அங்க போய் பார்த்தோம்னா 8 மணி ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம். எல்லாம் செய்தித்தாள்களையும் வந்ததால உங்களுக்கு எல்லாம் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. 8 மணிக்கு போறேன், ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, வாட்ச்மேன் இல்லை, யாருமே இல்லை. வெறும் பில்டிங் இருக்கு, எல்லாம் திறந்து வச்சிருக்கு. 8 மணிக்கு ஒரு பெரிய அவல நிலை, ரொம்ப வருத்தமா போச்சு. அப்போ உடனே நான் டிஹெச்ஓ போன் பண்ணேன். டிஹெச்ஓ காவேரி பாக்கெட்டில் இருக்கிறேன். என்னங்க இந்த மாதிரி இருக்கேன்னு வர சொன்னேன். அவரு அங்கே வர ஆரம்பிச்சிருக்காரு. டிபிஹெச் போன் பண்ணேன். உடனடியாக அதில் வந்து எக்ஸ்கியூஸே பண்ணாதீங்க, நடவடிக்கை எடுத்துருங்க. டாக்டர், நர்ஸு, அந்த வாட்ச்மேன் 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ இதுல யார் தப்பு? அதாவது பிஎம்ஓ வந்து அவருக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இந்த 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இதுல யாரோட தப்பு? இப்ப எப்படி இப்ப இது தொடர்புடையவங்களெல்லாம் நடவடிக்கைன்னா நிறைய பேர் வரலாம். நம்ம என்னமோ நம்ம இந்த துறையில போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தலைன்னா அது என் பேர்லயும் கூட குறையாது. அது எல்லா பேர்லயும் ஒரு குறை மாதிரி இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரியில 8 மணிக்கு 3 பேஷண்ட் அங்க இருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி சகோதரி உட்காந்துருக்காங்க, 2 பேர் மாத்திரை வளர்த்து வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாமே திறந்து இருக்கு. கிளினிக்ல டாக்டர் ரூம் திறந்து இருக்கு, ட்ரக் அந்த இது பார்மசி திறந்து இருக்கு, எல்லாமே திறந்து. யார் உள்ள போனாலும் கேட்கறதுக்காக வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.